Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மற்றொரு அண்மை செய்தி. சென்னை ஆவடியில் ஃபியூஸ் கேரியர் திருடப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ஆவடியில் ஃபியூஸ் கேரியர் திருடப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. சென்னை ஆவடியில இருக்கக்கூடிய காமராஜ் நகர்ல இருக்கக்கூடிய மின் பகிர்மான அலுவலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல குறிப்பாக அந்த புதைவட மின்சார கேபிள்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டி, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மின்சார கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த பெட்டியில இருக்கக்கூடிய கேபிள்கள் மற்றும் ஃபியூஸ் கரியர்களை வந்துட்டு திருடிட்டு போன விஷயம் சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதன் அடிப்படையில பாக்குறப்ப குறிப்பாக அந்த உதவி பொறியாளர் சார்புல இருந்து காவல்துறையில ஆவடி T6 காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருச்சு. இந்த கேபிள் மற்றும் இந்த ஃபியூஸ் கேரியர்கள் எடுத்துட்டு போனதுனால குறிப்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள்ல சுமார் 5 மணி நேரத்துக்கும் மேலாக கரண்ட் இல்லாம, அதாவது மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட சூழல்லாம் நிகழ்ந்துச்சு. இது தொடர்பாக இந்த ஆவடி மின்வாரிய துணை இயக்குனர் கார்த்திக் கணேஷ் காவல் நிலையத்துல இந்த விவகாரம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது புகார் ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இது மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னும் வருங்காலத்தில் இது போல நடக்காத மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையிலே ஆவடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் சதீஷ் தலைமையிலான தனிப்படை அமைச்சு தீவிரமா அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு தேடி வந்த நிலையில நேற்றுக்கு இரவே இருவரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. 20ஐயும் கைது செய்து குறிப்பாக அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் 19 வயசு, அதே போல வினீத் குமார் அப்படிங்கிறவர் 20 வயசு, இவங்க 2 பேருமே இதை கைது செய்ததா தெரிய வந்தது. அவர்களை இந்த விஷயத்தை திருட்டு போனதுக்கு அவங்க தான் காரணம் தெரிய வந்தனால அவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த திருட்டுக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் தீவிர கண்காணிப்பை வலுப்படுத்ததா தெரிவிச்சிருக்கிறாங்க.